தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நாளை நாமக்கல் மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கும் நிலையில் சாலையோரம் பேனர்கள் வைப்பது, கட்சி கொடி கட்டுவது போன்ற முன்னேற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இதன் கூடுதல் விவரங்களை களத்திலிருந்து எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், நாளைய தினம் தவிக தலைவர் விஜய் நாமக்கல் மாவட்டத்தில் மக்கள் சந்திப்பு மையத்தை மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் அங்கு எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு, களம் என்னவாக இருக்கு? வணக்கம். தற்போது நாம் விஜய் நாளைய தினம் நாமக்கல்லில் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய அந்த இடத்தில் இருக்கிறோம். இதோ இந்த இடத்திலே தான் நாளைய தினம் விஜய் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கின்றார். நாமக்கல்லில் இருக்கக்கூடிய KS திரையரங்கம், அதனுடைய எதிரிலே தான் இந்த பிரச்சாரம் நடைபெறக்கூடிய அந்த பகுதியானது இருக்கின்றது. சேலம் ரோடு என்று சொல்லி அழைக்கக்கூடிய இந்த பஜார் வீதியிலே தான் அவர் நாளைய தினம் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். நாளைய தினம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வருகையை ஒட்டி இந்த பகுதி முழுவதும் ஏராளமான பேனர்கள், கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பேனர்கள் இங்கு வழிநெடுக்கும் 2 புறமும் வைக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. இங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பேனர்கள் மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடிகளும் வைக்கப்பட்டிருக்கிறது. பேனர்களில் விஜயை பலவாறு புகழ்ந்து அவர்கள் பல வாசகங்களை எழுதியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் தலைமகனே வருக, தமிழ்நாட்டை மீட்க வந்திருக்கக்கூடிய தலைவனே வருக, எங்களின் அரசியல் ஆசானே வருக என்று பலவாறு அவர்களுக்கு எப்படியெல்லாம் பிடிக்குமோ அப்படியெல்லாம் விழித்து அவரை சிரித்த முகத்தோடு பல அழகிய புகைப்படங்களை பதிவிட்டு அவர்கள் அந்த பேனர்களை வைத்திருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை பொறுத்தவரையிலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கும் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் வரை செல்வதற்கான திட்டமிடலை செய்திருக்கின்றார். தொடர்ந்து 3வது சனிக்கிழமையாக இந்த வாரம், அதாவது நாளைய தினம் நாமக்கல் மாவட்டத்திற்கு வர இருக்கின்றார். ஏற்கனவே திருச்சி, அதனைத் தொடர்ந்து அவர் நாகை மாவட்டம், திருவாரூர் மாவட்டம் உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் சென்று வந்தார். அதனைத் தொடர்ந்து தான் நாளைய தினம் நாமக்கல் மாவட்டத்திற்கு வர இருக்கின்றார். நாமக்கல்லில் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு அவர் கரூருக்கும் செல்ல இருக்கின்றார். திருச்சி வரை விமானத்தில் வந்துவிட்டு திருச்சியிலிருந்து சாலை மார்க்கமாக நாமக்கல் வர இருப்பதாக கட்சியினர் தெரிவித்திருக்கிறார்கள். நாமக்கல் எல்லைக்குள் வந்ததும் அவருக்கு வரவேற்பு கொடுக்க இருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார்கள். நாமக்கலினுடைய பல்வேறு உள்ளூர் பிரச்சனைகள், முட்டை விலை, கோழி பண்ணை, அதே போல் இங்கே இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகள் உள்ளிட்ட பல விஷயங்கள் குறித்தும், மருத்துவமனைகளில் அடிப்படை வசதிகள் இல்லை உள்ளிட்ட பல விஷயங்கள் குறித்தும் நாளைய தினம் விஜய் பேச இருக்கிறார் என்று இங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். அதாவது கட்சி தலைமையிடமிருந்து அவர்களுக்கு உள்ளூர் பிரச்சனைகள் என்னென்ன என்று கேட்டு கோரிக்கை வந்ததாகவும், இந்த உள்ளூரிலே இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கிறது என்று அவர்கள் எழுதி கொடுத்திருப்பதாகவும் சொல்கிறார்கள். எனவே விஜய் நாளைய தினம் பேசும்போது இந்த விஷயங்கள்லாம் அவருடைய பேச்சில் எதிரொலிக்கும் என்றும் சொல்கிறார்கள். விஜய் வருவதை ஒட்டி அவரை பார்ப்பதற்காக இப்போதே ஏராளமான ரசிகர்கள், பொதுமக்கள், வியாபாரிகள், தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தொண்டர்கள், நாமக்கல் மட்டும் இல்லாமல் பக்கத்து மாவட்டங்கள் இருப்பவர்களாம் கூட பலரும் இப்போதே வர தொடங்கி இருப்பதை இந்த பகுதியில் நம்மால் பார்க்க முடிகின்றது. நாமக்கல் மாவட்டத்தில் நாளைய தினம் மக்கள் சந்திப்பு பயணத்தை தவிக தலைவர் விஜய் மேற்கொள்ள இருக்கும் நிலையில் கள விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்டும். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.